ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம 25 கிலோ அரிசி புல்லட் அரிசியில் பிரியாணி தம் பிரியாணி பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது நான் 25 கிலோ தம் பிரியாணி செய்கிறதுக்கு 40 கிலோ சைஸ் அளவுக்கு வட்டா எடுத்துக்கிட்டேன். அந்த வட்டாவில் 25 கிலோவுக்கு 5 லிட்டரு எண்ணெய், 5 கிலோவுக்கு 1 லிட்டரு எண்ணெய், 1 கிலோவுக்கு 200 கிராம் எண்ணெய், 5 லிட்டரு எண்ணெய் சேர்த்து அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சிப்பூ, மராட்டிமூ, பிரெஞ்சு இலை போட்டு அது கூட தேவையான பச்சை மிளகா, கருவேப்பிலை, அது கூட நம்ம ஸ்லைஸாக வெட்டி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்து இது கூட மஞ்சத்தூள் சேர்த்து இது கூட நமக்கு புதினா, மல்லி வெட்டி அலசி நம்ம எடுத்து வச்சிருந்த சேர்த்து நல்ல பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்குறோம். உங்களுக்கு எல்லா அளவும் நான் இந்த ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தெளிவாக கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து பொறுமையாக நோட் பண்ணுங்கள். இப்போது இந்த வெங்காயம் நம்ம நல்ல பொன்னிறமாக வதங்கினா தான் நமக்கு சாப்பாடு நல்ல வாசனையாகவும் சீக்கிரம் கெடாமலும் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம இந்த மல்லி, புதினா தழை சேர்த்துருக்கோம் இல்லையா, இது நல்லா குழஞ்சி இதோடைய ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், என் சேனல் வீடியோவில் இது ரொம்ப கம்மியான டைமிங், ரொம்ப விளக்கம் கம்மி. நீங்கள் நல்லா புரியணும், தெரியணும், நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகணும்னா என் சேனல் வீடியோ போய் பாருங்கள். நிறைய பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நமக்கு அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே தேவையான இஞ்சி, பூண்டு சாந்து சேர்த்து அது கொஞ்ச நேரம் வதக்கின உடனே அதுக்கு தேவையான உப்பு 1 கிலோ, அதாவது 1 கிலோ உப்பு 25 கைப்பிடி, 25 கிலோ அரிசிக்கு 1 பாக்கெட் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் தனியாக நம்ம அந்த 15 கிலோ கறி சேர்க்க போகிறோம்ல, அதுக்கு 2 கிலோவுக்கு 1 கைப்பிடி, அதுக்கு 7 கை உப்பு. கறிக்கு தனியாக உப்பு போடணும், அரிசிக்கு தனியாக உப்பு போடணும். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், நிறைய தெரிஞ்சுப்பீங்க. இதில் தெரியலன்னா என் சேனல் வீடியோ போய் பாருங்கள், இன்னும் முழுசாக தெரிஞ்சுப்பீங்க. இப்போது நமக்கு அந்த இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்த உடனே இது கூட நம்ம தக்காளியை சேர்த்து அதேமாரி தக்காளி நல்லா வதங்கின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். இஞ்சி பூண்டு சாந்து அந்த பச்சை வாசனை போனால் தான் நமக்கு நல்ல ஒரு சுவை கிடைக்கும், வாசனை கிடைக்கும். அதே மாதிரி பூண்டு அரைச்சி நீங்கள் தோலை உரித்து அரைச்சி சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லா இன்னும் வாசனையும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி சிக்கனை மசாலா போட்டு ஊற வச்சு தான் சேர்ப்போம். அந்த மாதிரி ஊற வச்சுட்டு இப்போ நம்ம சேர்த்தாச்சு. உங்களுக்கு நல்லா தெரியணும், புரியணும், இன்னும் விளக்கமாக சொல்லணும், இன்னும் நான் செய்முறை ஈஸியாக தெரியணும்னா என் சேனல் வீடியோ பாருங்கள். என் சேனல் வீடியோ பார்க்கணுன்றதுக்காகவே தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கணும், ஏதோ இந்த இடத்த தெளிவாக சொல்லுவாங்களா, இல்லை இந்த இடத்துல இன்னும் தெளிவான ஒரு வீடியோ காமிப்பாங்கன்னு பார்ப்பீங்களே, அதெல்லாம் நான் 300 வீடியோ மேலே என் சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதுக்காகவே தான் இந்த வீடியோ போடுறேன். இங்கே நமக்கு அளவு தண்ணி 1க்கு 1.5 புல்லட் ரைஸு நல்லா ஊற வச்சுட்டேன் முன்னாடியே. இங்கே இப்போது நமக்கு அளவு தண்ணி ஊற்றின உடனே அதே இடத்துல உப்பு காரம் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் சேர்த்து தட்டு போட்டு மூடிட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசி நல்லா ஊறிடுச்சான்னு பார்த்து உடனே இதே இடத்துல வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா தண்ணி கொதி வந்த உடனே நம்ம வடிகட்ட போனால் ரொம்ப நேரம் தண்ணி கொதித்து சுண்டிடுச்சுன்னா நமக்கு அளவு மாறிடும். இப்போ தட்டு திறந்து பார்த்தா தண்ணி கொதிக்குது, அது ஓரமாக கொதிக்குது, அங்கே கொதிக்கக்கூடாது, நடுவில் கொதிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அனல் விறகை நம்ம சரிப்படுத்தி நடுவில் கொதிக்க வைக்கணும். கொதி வந்த உடனே நம்ம அரிசியை சேர்த்துணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் சிக்கனும் உடஞ்சிடும், தண்ணி சுண்டிடும், அளவும் மாறிடும், நமக்கு பீஸும் முழுசாக கிடைக்காது. உடனே அரிசியை சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு திரும்ப தட்டு திறந்து நம்ம பார்த்தா நடுவில் நமக்கு கொதிக்குது. இந்த மாதிரி தான் கொதிக்கணும். நமக்கு இந்த மாதிரி கொதிக்கும் போது நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் தட்டு போட்டு மூடுறோம். கொஞ்ச நேரம் தண்ணியும் அந்த அரிசியும் ஒன்றா சேர நம்ம அனல் பதத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய பிரியாணி பற்றி சொல்லணும், நிறைய சொல்லணும். என் வீடியோவில் இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டு டக்குன்னு சொல்கிறது கிடையாது. உங்களுக்காக நல்ல விளக்கம், சரியான அளவு, ஈஸியான செய்முறை, நான் ரொம்ப நேரம் உங்களுக்காக பேசி வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள். இதை விட சூப்பராக உங்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய போட்டிருக்கேன். அதுக்காகவே தான் இந்த வீடியோ. புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக என் சேனல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு
அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த அரிசியும் தண்ணியும் பாருங்கள் ஒன்றா சேருது. இந்த டைமில் நம்ம கீழே எரிகிற விறகுல அப்படியே 2 கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அப்போ தான் நமக்கு தீச்சல் பிடிக்காமல் சாப்பாடு நமக்கு சூப்பராக கிடைக்கும். அது மாதிரி தீச்சல் பிடிச்சிச்சுனாலே நமக்கு அந்த வாசனையும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த மாதிரி அனலை எடுக்கணும். இந்த டைமில் நமக்கு தேவையான பக்கத்தில் நெய், புதினா மல்லி தழை, வாழை இலை ரெடியாக எடுத்து வைக்கணும். நம்ம இந்த மாதிரி தம் போட டைமில் போய் நம்ம தேடனா நமக்கு சாப்பாடு தீஞ்சிடும், அந்த பதமும் மாறிடும். இந்த அனல் பாத்திரத்தை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஸ்லோவாக கீழே வச்சு நான் பொறுமையாக செஞ்சிட்ருக்கேன். நமக்கு அவசரப்பட தேவையில்லை, டென்ஷன் ஆக தேவையில்லை. அப்படியே நம்ம பார்த்து நிதானமாக பொறுமையாக தம் போடலாம். நண்பா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ என் சேனல் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்காகவே நான் போடுற வீடியோ. இந்த மாதிரி நல்ல 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 35 நிமிஷம் சொல்லி விளக்கமாக செய்முறையாக, ஈஸியான செய்முறையாக, தெளிவான விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக என் வீடியோ சேனலை போய் பாருங்கள். வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக என் வீடியோ சமர்ப்பணம். வளர்ந்து வரும் மாஸ்டர்களை நான் பெரிய மாஸ்டர்களை உருவாக்க ஆசைப்படுகிறேன். என் மனம் துடிக்கிறது. பிரியாணின்னா 20 கிலோ கறி போட்டு 20 கிலோ அரிசி போட்டு செஞ்சு சாப்பிட்றதான்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. என் தமிழ்நாட்டு மக்கள், என் தமிழ்நாட்டில் எல்லாரும் அப்படி தான் சாப்பிட்றாங்களான்னா அப்படி கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் என் சேனல் வீடியோவை பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள், குறைகள், நிறைகள். நிறைய பேர் என் பிரியாணியை பார்த்துட்டு தக்காளி சோறு, இது ஒரு கிண்டன சோறு நிறைய சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிரியாணி எல்லோருமே நம்ம நல்ல ஒரு 100 அரிசியில் போட்டு 1 கிலோவுக்கு 1 கிலோ போட்டு செஞ்சு சாப்பிட்றது கிடையாது. கண்டிப்பாக என் சேனல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் என்னுடைய வீடியோ. இப்போ கூட இந்த வீடியோவில் இவ்வளோ வேகமாக பேசி நான் சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை தான் நான் சொல்ல வரேன். வளர்ந்து வரும் மாஸ்டர், நீங்கள் என் சேனல் வீடியோவில் பிரியாணி மட்டும் இல்லை, அனைத்து சமையல் வீடியோ போட்டுட்ருக்கேன். ரொம்ப தெளிவாக விளக்கமாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும். நீங்கள் என் சேனல் வீடியோ பார்க்குறதுக்காகவே போடுற சாம்பிள் வீடியோ தான் இது. நீங்கள் போய் அப்போனா அந்த வீடியோவில் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு நுண்ணோக்கமும், நான் என்ன பண்ணணும், அந்த ஃபிசிக்கலான ஒர்க்கு. யூடியூப்பில் லட்சக்கணக்கான பிரியாணி வீடியோ இருக்குது. சரியான அளவு சொல்கிறாங்க, சரியான செய்முறை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபிசிக்கலாக நேரடியாக செய்கிற வேலைகள், ஒவ்வொரு வேலைகள் தான் சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியை நம்ம செய்ய வைக்கிது. இங்கே பாருங்கள், நான் 1க்கு 1.5 தண்ணி வச்சு இங்கே இருக்கிற அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிரியாணி அப்படி குச்சியாக சூப்பராக இருக்கும். நமக்கு 24 கேரட்டு, அதுக்கப்புறம் துளசி, அதுக்கப்புறம் புல்லட் ரைஸ் ரொம்ப நைஸாக குச்சியாக இருக்கும். விட்டுறக்கூடாது. உடஞ்சிருச்சுன்னா அது என்ன ரைஸ்னே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும், வாசனையாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், என் சேனல் வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட நான் உங்கள்கிட்ட எப்பவும் கேட்குற விஷயம், ஷேர் பண்ணுங்கள். எங்கேயோ ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் நல்ல ஒரு வீடியோவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அது இந்த வீடியோவாக இருக்கும். என் மனம் துடிக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் செய்வதால் அவங்க வாழ்க்கையில் வளர்ந்து ஒரு பெரிய மாஸ்டராக வருவாங்க. அது நீங்களும் செய்கிற உதவி, நானும் ஒரு உதவி.